வெங்காய பயிர்ல பவர் வீடர் மிஷினை பயன்படுத்தி பயிர்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் எவ்வளோ அழகாக களை எடுக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம களை இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காய் நல்லா ஊறுங்க. இந்த மிஷினோட பேர் உட்சிஃபாருங்க. இதை பயன்படுத்தி சோளம், தென்னை மட்டை இதெல்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நம்ம அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீடாக வந்து பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் உரமாகவும் வந்து மரங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. வீடியோவில் பாருங்க ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து குழி எடுத்துகிட்டே போகிறாங்கன்னு. இந்த மிஷின் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்வெட்டி டிசைன் மாதிரி தாங்க இருக்குது. இது ஆப்ரேட் பண்ணிட்டு போகும்போது 2 மண்வெட்டி வெட்டுற மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு. சோளத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டபிள்ஸ் எல்லாம் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக கரெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. மிக சூப்பரான மிஷினுங்க இது. நெல்லை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வைக்கோல்களை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து ஒன்று சேர்க்குறாங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கு சங்கு சக்கர மாதிரி தாங்க இருக்கு. அது வந்து டிராக்டர் கனெக்ட் பண்ணி எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்லலாம் தர்பூசணி அறுவடை பண்ணி அது தலையிலையும் தோல்லையும் சம்மந்து போய் லோடு ஏற்றி தாங்க பார்த்துருப்போம். ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்க அதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அது தர்பூசணி விற்க மட்டும் தாங்க செய்கிறாங்க. எவ்வளோ அழகாக போய் லோடு ஏற்றுதுன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கு எக்ஸ்கலேட்டர் மாதிரி இருக்குங்க. வெளிநாட்டுலாம் பாருங்க நெருப்பை பயன்படுத்தி மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை அது மட்டும் இல்லாமல் களைகள்லாம் எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு உண்மையில வேற லெவல் ஐடியாங்க இது. இந்த மிஷினோட பேர் ரிமோட் கண்ட்ரோல் மூவருங்க. இதை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய களைகளை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காஞ்சி போன மக்காச்சோள செடிகளை இந்த மிஷினை கொண்டு எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. வேர்க்கடலையை இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி உடச்சி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஆட்டுற தொட்டில் மாதிரி தாங்க இருக்குது. அதில் கடலையை போட்டுட்டு பருப்பு தனியாகவும் தொழுவும் தனியாக எப்படி ஆட்டி உடச்சி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்லலாம் நிலத்தை உழுகுறதையும் மண்ணை சமப்படுத்துறது தனித்தனியாக தாங்க பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்க இந்த டிராக்டர்லேயே இந்த கலப்பை எப்படி அட்டாச் பண்ணி நிலத்தை உழுதுட்டு மண்ணையும் சமப்படுத்திட்டே வராங்கன்னு பாருங்க. நெல் பயிரை நெல் நடவு பண்ணுற மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கு. வீடியோவில் பாருங்க இந்த மிஷின் பார்க்கறதே ஒரு கத்திரிக்கோள் டிசைன் மாதிரி தாங்க இருக்கு. இதை பயன்படுத்தி எப்படி வந்து மரத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வீடியோவில் பாருங்க இந்த மிஷின் பார்க்கறதே கோண விடர் மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதை பயன்படுத்தி நிலத்துல இருக்கிற களைகள்லாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்றாங்கன்னு பாருங்க. வெளிநாட்டுலாம் பாருங்க மக்காச்சோளத்தை தோட்டத்திலே அறுவடை பண்ணி எஸ்கலேட்டர் மாதிரி இருக்க மிஷினில் வைக்க மட்டும் தாங்க செய்கிறாங்க. அதுவே தானாக நகர்ந்து போய் எவ்வளோ அழகாக வந்து ஆளுங்க வந்து அதை எடுத்து பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்க தோட்டத்திலேயே. இந்த வீடியோவில் பாருங்க சிமெண்ட் பூசுற குளிர் மாதிரி இருக்க இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து செடிகளுக்கு மண் அடிச்சு விட்றாங்கன்னு பாருங்க. வீடியோவில் பாருங்க பயிர் வந்து நல்லா வளரணும், சிம்பு அடிக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய செடிகளை எவ்வளோ அழகாக வந்து ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்கன்னு மிக சூப்பரான ஐடியாங்க இது. இப்போ இருக்க டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுங்க. சும்மா ட்ரோன் மூலமே வந்து மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்காச்சோளத்துக்குலாம் ஜலம்பயிராக இருக்கும்போது வந்து நம்ம நார்மலாக பவர் ஸ்ப்ரே வச்சு மருந்து அடிச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பூட்டு வாங்குற டைமில் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து மருந்து அடிக்க முடியாதுங்க. இந்த டைமில் இந்தமாதிரி ட்ரோனை பயன்படுத்தி ஈஸியாக மருந்து அடிச்சுக்கலாங்க. பழங்களை பறிக்கிறதுக்கு இப்படிலாம் டூல் இருக்குன்னு எத்தனை பேருங்க தெரியும். இது பார்க்கறதுக்கே பாருங்கள் ஒரு ஃபோர்க் டிசைனில் தாங்க இருக்குது. இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக பழங்களை பறிக்கிறாங்கன்னு பாருங்கள். மிஷினோட பேர் மல்டி ஃபங்க்ஷனல் ரோட்டரி கல்டிவேட்டருங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக காலிஃப்ளவர் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலங்களை எவ்வளோ அழகாக வந்து உழுதுகிட்டே வராங்கன்னு பாருங்கள். உண்மையில விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க இது. ஆனால் மல்ச்சிங் செடியில் தொலை போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. ஒரு இரும்பு கம்பியில் நெருப்பை வச்சுட்டு அதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து மல்ச்சிங் செடியில் தொலை போடுறாரு பாருங்க. வேற லெவலுங்க. பயிர்களுக்கு மருந்தடிக்கிறது சூப்பரான ஐடியாங்க இது. பார்க்கறதுக்கே பாருங்க தள்ளுவண்டி டிசைன் மாதிரி தாங்க இருக்குது. அதுவே 4 ஓசை ஒரே ஒரு பவர் டேங்கில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக மருந்தடிச்சுட்டு வராது பாருங்க. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் டூலை இந்த மிஷினில் அட்டாச் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு பாருங்க. ஆனால் என்ன ஐடியாங்க இது. சும்மா டிராக்டரில் படுத்தபடியே கிழங்குகளை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து மண்ணடிச்சுட்டே வராங்கன்னு பாருங்க. திராட்சை விவசாயம் செய்கிறவங்கலாம் சூப்பரான மிஷினுங்க இது. இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக ப்ரூனிங் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அது மூலமாக எவ்வளோ தரமான குவாலிட்டியான ஈல்டு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. வயலுக்கு தண்ணி பாய்ச்சுற ஓஸ்லேயே வந்து எவ்வளோ அழகாக ஒலி எழுப்புற மாதிரி ஒரு டூலை இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாருங்க. இது மூலமாக பயிரை வந்து சேதப்படுத்தக்கூடிய காக்கா, குருவி, விலங்குகிட்ட இருந்து நம்ம ஈஸியாக வந்து பாதுகாத்துக்கலாங்க. வேர்க்கடலையை கையில போடுங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுங்க. ஆனால் இந்த மிஷின் பாருங்க சும்மா கண்ணு மிக்கிற நேரத்தில் வந்து கடலையை பிடிங்கி போட்டு போயிட்டே இருக்குங்க. வேற லெவலுங்க. இந்த மிஷினோட பேரு சாயில் டிக்கிங் மிஷினுங்க. இதை பார்க்கறதுக்கே ஒரு ஸ்பூன் டிசைன் மாதிரி தாங்க இருக்கு. இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து மண்ணை வெட்டுறாங்கன்னு பாருங்க. இந்த த்ரெஷிங் மிஷினை பயன்படுத்தி எப்படி நெல் அடிக்கிறாங்கன்னு பாருங்க. அறுவடை போன நெல் இந்த மிஷினில் எடுத்து வச்சா மட்டும் போதுங்க. அதுவும் சும்மா வைக்கல் தனியாக நெல் தனியாக எப்படி பிரித்து கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த வைக்கல்லாம் எப்படி பறக்குது பாருங்க. கத்தில் உண்மையில வேற லெவலில் இருக்குங்க இந்த மிஷின். கரும்பு சோகையை உரிக்கிறதுக்கும் கரும்பை கட் பண்ணுறதுக்கும் இந்த டூலை பயன்படுத்தி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் பயன்படுத்துகிற அருவா மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இதோட கைப்பிடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மிஷின் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து லீஃப்லாம் கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பயிர்களுக்கு டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய 110 பவுடர் போடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. அது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பவுடரை கொட்டிட்டு அதை ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து தொலை போட்டு போட்டுகிட்டே வராங்கன்னு பாருங்கள்.
என்ன ஒரு அற்புதமான ஐடியாங்க அது. சைக்கிள் வீல்லயே ஒரு கம்பி அட்டாச் பண்ணி, அத பயன்படுத்தியே வந்து பாலி ஹவுஸ்க்கு கம்பி வந்து வளைக்கிற மாரி ஒரு டூல கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. செடிகள நடவு பண்றதுக்கு சூப்பரான டூல்ங்க இது. இது பார்க்கறதுக்கே பாருங்க ஒரு ட்ரைபேட் மாரி இருக்கு. அத மல்ச்சிங் செடியில குத்திட்டு செடிகள அத போட்டு எவ்வளோ ஈஸியா நடவு பண்ணிட்டே வராருன்னு பாருங்க. இந்த வீடியோல பாருங்க காத்து மழையில சாய்ந்த நெல் பயிர நம்ம பொங்கலுக்கு கட்டுற கரும்பு மாரி எப்படி கட்டி நிக்க வைக்கிறாங்கன்னு. உண்மையில வேற லெவல் ஐடியாங்க இது. முட்டைக்கோஸ அறுவடை பண்ணதுக்கப்புறம் பேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு, எவ்வளோ அழகா நிலத்திலேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சுட்டு, எவ்வளோ அழகா பேக் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபியூச்சர்ல விவசாயம் இந்த மாரி தாங்க இருக்க போகுது. மண்ணுலாம் இல்லாம சும்மா காத்த பயன்படுத்தி ஏரோபோனிக்ஸ்ன்ற முறையில எப்படி வந்து விவசாயம் பண்றாங்கன்னு பாருங்க. கடலை செடிக்கு பம்பு செட்டு வச்சு தண்ணி பாய்ச்சும்போது ஒரு சில மண் அரிப்பு ஏற்படும், செடிகளுக்கு பாதிப்பு வரும்னு எவ்வளோ அழகா வந்து ஒரு கோணி பைய போட்டு அது மூலமா தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு பாருங்க. இது மூலமா வந்து பயிருக்கு அந்த பாதிப்பு வராது, ஈஸியா தண்ணி பாயுங்க. உண்மையில வேற லெவல் ஐடியாங்க அது. அட இந்த வீடியோல பாருங்க பயிர எந்த மாரி சீட்டுக்கட்டுல சீட்டு தூக்கி போற மாரி போட்டு மண்ண அணைச்சிட்டே வராங்கன்னு பாருங்க. இப்படி இல்லாம செடி நடவு பண்ணுவாங்க. அறுவடை பண்ண நெல்ல காய வைக்கிறதுக்கு மிஷின்லாம் பயன்படுத்தி எப்படி காய வைக்கிறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஐடியாங்க இதெல்லாம்.